சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடந்தன. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வேலைக்கு செல்வதை தடுக்கும் நோக்கத்திலும் குழந்தைகள் கட்டாய கல்வியை வலியுறுத்தியும் சேலம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகுமார் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணி சேலம் கோட்டை அரசினர் பள்ளியில் முடிவடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் குழந்தை தொழிலாளர் முறையை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பியபடியும் பதாகைகளை ஏந்தியபடியும் பேரணியாக வந்தனர். குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் மீதும் வேலைக்கு அமர்த்துவோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகுமார் எச்சரித்தார். 14 வயதிற்குட்பட்ட பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமலோ அல்லது இடையிலே கல்வியினை நிறுத்தியோ இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளெல்லாம் பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு காரணமாக இன்றைய தினம் நமது மாவட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு பேரணி துவக்கப்பட்டுள்ளது. காணாமல் போய் மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் போலீஸ் கமிஷனர் சைலேந்திரபாபு கலந்து கொண்டார். தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போய் உள்ளதாகவும் கோவையில் மட்டும் 90 குழந்தைகள் காணாமல் போய் உள்ளதாகவும் அவர்களில் 76 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சைலேந்திரபாபு கூறினார். போன வருஷம் 21 மாணவர்கள் பாய்ஸ், 69 கேர்ள்ஸ் காணாமல் போயிருக்கிறாங்க. அதில் பாய்ஸில் 2 பேர் தவிர மற்ற எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 12 பேர் இன்னும் திரும்பி வரல. இதுவும் தேடி தான் இருக்கிறோம். எனவே குழந்தைகள் காணாமல் போகிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. சில குழந்தைகள் இன்னும் வரல அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அது நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இருந்தாலும் பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட ரொம்ப கருத்தமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு நெஞ்சில் ரொம்ப துன்புறுத்தக்கூடாது. அப்படிங்கிற போது இந்த மாதிரி குழந்தை காணாமல் போகிறத பெரிய அளவில் நம்ம குறைக்கலாம். படித்தால் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவும் என்று குழந்தை தொழிலாளராக வேலை பார்த்து மீட்கப்பட்ட சிறுமி நந்தினி கூறினார். படிக்கணும், படித்தாதான் நம்ம 4 எழுத்து தெரிஞ்சுக்கணும் சொன்னாங்க. அது வந்து நான் படிக்கிறேங்க. என்ன மாதிரி இருந்த குழந்தைங்களாம் நல்லா வந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா ஸ்கூலும் நடக்குதுங்க. இந்தியாவை வளர்ந்த நாடாக்கும் பொறுப்புள்ள இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தில் பெற்றோர்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கவனம் செலுத்துவது அவசியம்.